வெட்ட வெடியால வியாபாரம் வருதோ இல்லையோ, கடையை திறந்து வச்சு உட்கார்ந்துட வேண்டியதானே. இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் வந்து நமக்கு ஒரு 150 பாயிண்ட் கேப் டவுனில் இருந்தது. ஸோ மார்க்கெட் கிட்டத்தட்ட அதே லெவலில் இருந்து ஓப்பன் ஆகி நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே வந்து கேப் டவுனில் தான் இருக்குது இப்போதைக்கு. ஸோ இந்த இன்னும் ஃபர்தர் செல்லிங் ஏன் இருக்குது அப்படிங்கிறது தெரியல. ஒரு வேளை நேற்றுல இருந்த பொசிஷன்ஸ் க்ளோஸ் ஆகுதா? எனிவே நமக்கு அது ஒரு பெரிய இது பிரச்சனை இல்லை, நம்ம ஓவர் நைட் பண்ணுறதில்ல நான். பட் கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்ம ஒரு செட்டப் எடுக்கலாம். நேற்று பண்ண மாதிரி ஒரு அவசரமாக பண்ணுற தப்பு வேண்டாம்னு நினைக்கிறேன். நேற்று ஒரு ப்ரிசம்ஷன்லேயே போய் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 10-15 மினிட்ஸ்லேயே ஒரு ட்ரேட் எடுத்து அது லாஸ் ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து ஒழுங்காக ஒரு செட்டப் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். நிஃப்டியில் லெவல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 15 மினிட் டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட அது பற்றைய போட்டிருக்கிறதே ஒரு கீ லெவல் தான், பிட்வீன் 2200 அண்ட் இப்போதைக்கு 180 லெவலில் இருக்குது. பட் 22,200 அப்படிங்கிறது ஒரு கீ லெவலாக நம்ம ட்ரீட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி அங்கே நமக்கு ரெசிஸ்டன்ஸ் இருந்திருக்கு, 2200 சப்போர்ட் இருந்திருக்கு, ரெசிஸ்டன்ஸும் இருந்திருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் ரேஞ்ச் அப்படிங்கிறதே ஒரு கிரிட்டிக்கல் ஜோன் தான். இது பிரேக் ஆகும்போது வி மைட் ஹேவ் சம்திங் டு ஒர்க் வித். ஓகே, பேங்க் நிஃப்டியில் அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டி ஆல்மோஸ்ட் ஒரு 200 பாயிண்ட் மூவ் இருக்குது ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ்க்குள்ளேயே. I think 47,300 or maybe 290 அப்படிங்கிறது நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் லெவலில் ட்ரீட் பண்ணலாம். அண்ட் டுவர்ட்ஸ் தி டாப் ஐ திங்க் ஆல்ரெடி நான் இந்த வச்சிருக்கிற கீ லெவல் எனக்கு இருக்குது, which I will still continue to consider. ஸோ ஒரு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோன்னா நமக்கு ஏதோ ஒரு செட்டப் கிடைக்கலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவில் பார்த்தோம்னா நமக்கு 22,300 புட் டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அது ஒரு கீ சிக்னல் தான். பேங்க் நிஃப்டி வந்து ஓகே 47,000 நமக்கு புட் இன்க்ரீஸ் இருக்குது. இப்போதைக்கு அதை மட்டும் கன்சிடர் பண்ணலாம். பேங்க் நிஃப்டி இன்னைக்கு எக்ஸ்பைரி, நாளைக்கு ட்ரேடிங் ஹாலிடே அப்படிங்கிறதுனால அது ஸோ ஒரு 1:30க்கு மேலே நம்ம ட்ரேட் பண்ணுறது ரொம்ப ரிஸ்கி. ஸோ அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு நல்ல ட்ரேட் கிடைச்சா மட்டும்தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த 22,300 இருக்கிற புட் டிக்ரீஸ் வந்து ஷார்ட் கவரிங்காக கூட இருக்கலாம். ஏன்னா நேற்று க்ளோசிங் லெவல் அந்த ரேஞ்சில் இருந்தது, இன்னைக்கு கேப் டவுன் ஆகும்போது கண்டிப்பாக அந்த லெவல்ஸ்லாம் பொசிஷன்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது ஒரு கண்டிப்பாக 22,300 ஆல்ரெடி நமக்கு ஒரு கீ லெவல் தான். பட் இந்த போய் சேஞ்ச் வந்து ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கும்னு எனக்கு தோணலை. ஏன்னா ஜஸ்ட் ஒரு 15 நிமிஷம் தான் ஆயிருக்கு. ஸோ இது ஓவர் சோல்ட் மார்க்கெட்டாக இருக்கலாம். ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். இந்த ஜோன்லேருந்து ஏதாவது ஒரு பிரேக் அவுட் கிடைச்சிது அப்படின்னா ஒரு ட்ரேட் செட்டப் அப்படின்னு கன்சிடர் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி நம்ம வந்து ஒரு கேப் ஃபில்லிங் பாசிபிலிட்டியும் கன்சிடர் பண்ணலாம். அப்படின்னா நமக்கு அதுலேயே ஒரு 50 பாயிண்ட் வரைக்கும் கிடைக்கும். பட் இந்த லெவல் பிரேக் ஆகணும், 22,200 லெவல் இல்லை இந்த ஜோன். ஸோ இப்போதைக்கு நமக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் அப்படின்னு எதையுமே வந்து எடுக்க முடியல. இப்போதைக்கு சைட்வேஸ் தான். ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ 15 மினிட் கேண்டலில் பார்த்தோம் அப்படின்னாலும் ஒரு கிளியர் ட்ரெண்ட் அப்படின்னு எதுவும் இல்லை. பேங்க் நிஃப்டியும் வந்து
கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஒரு 2 கேண்டில் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஹையர் ஹைஸ் ஃபார்ம் ஆகிட்டு இருந்தது அப்படின்னாலும், பட் அதுக்கப்புறம் இந்த ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளே போயிடுச்சு. ஸோ 2200 அப்படிங்கிறதையே நம்ம ஒரு கீ லெவலாக ட்ரீட் பண்ணணும். ஐ மீன் பி சைட் போகிறதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு அட்லீஸ்ட் 150யாவது பிரேக் ஆகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பேங்க் நிஃப்டியில் வந்து 400க்கு கீழே போச்சுன்னா வேணால் நம்ம பி சைட் கன்சிடர் பண்ணலாம். அது வரைக்கும் அது ஸ்டாப் லாஸ் ஹண்டிங்காகவும் இருக்கலாம், இல்லை வந்து சைட்வேஸ் மார்க்கெட்டோட எக்ஸ்டென்ஷனாக கூட அப்படியும் இருக்கலாம். இன்னும் ரேஞ்ச் பவுண்டில் மார்க்கெட்டே தான் இப்போ வரைக்கும் சைட்வேஸில் தான் போயிட்டுருக்கோம். டே ஹையை பிரேக் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே ட்ரை பண்ணியிருக்கு. லைக் இப்போ பார்த்தோன்னா எவ்வளோ ஒரு 1.5 மணி நேரம் ஆயிருக்கு. 1.5 மணி நேரத்துலேயே நமக்கு 3 தடவை டெஸ்ட் பண்ணியிருக்கு 22,200 ரேஞ்சை. ஸோ எய்தர் இது பிரேக் ஆகி இந்த கேப் ஃபில்லிங் போச்சு அப்படின்னா ஒரு 50-60 பாயிண்ட் வரலாம். இல்லை எனக்கு தெரிஞ்சு இது ஃபால் ஆகுது அப்படின்னா எனக்கு ஒரு பெரிய ஃபாலாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. அட்லீஸ்ட் 2200 வரைக்குமே கொஞ்சம் இமீடியட் ஃபாலாக இருக்கும். ஏன் எனக்கு அப்படி நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து நமக்கு பையிங் ப்ரெஷர் வந்து கண்டிப்பாக இருந்துகிட்டே இருக்குது எகெயின்ஸ்ட் செல்லிங் ப்ரெஷர். ஸோ அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் இஃப் பையர்ஸ் வந்து ப்ரெஷரை கீப் அப் பண்ண முடியல, மொமெண்டம் லூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஃப்ரீ ஃபால் செல்லிங் இருக்கும். ஸோ அதனால ஐ திங்க் இந்த லெவல் கண்டிப்பாக கிரிட்டிக்கலான ஒரு லெவலாக தான் இருக்கும். இல்லை இன்ஃபேக்ட் இந்த லெவல் கூட நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஓகே, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நிஃப்டியில் பார்த்தோம் அப்படின்னா இன்னும் சேஞ்சே இல்லை, சுத்தம். பேங்க் நிஃப்டி இங்கே இன்னும் அந்த டே ஹை லெவலுக்கு ஓகே டே ஹை லெவல்லே போகல. இந்த ஸ்விங்கு 22,200லேயே திரும்பிடுச்சு. ஒருவேளை பேரிஷ் மொமெண்டம்க்கு மாறுதா, இந்த ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் எடுத்து வைக்கலாம்னு நினைக்கிறேன். இன்னுமே டே ஹை பிரேக் ஆகல. போத் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் அந்த ஜோன்லேயே தான் இருக்குது. நிஃப்டியில் இந்த பர்டிகுலர் ரெசிஸ்டன்ஸ் சிக்னிஃபிகன்ஸ் ஒன்றும் பெருசாக இருக்கிற மாதிரி தெரியல. பட் கண்டிப்பாக இந்த 200 லெவலோட சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது தான். அந்த லெவலில் இன்னும் பேசிக்கலி இதை பிரேக் ஆச்சு அப்படின்னா நமக்கு ஒன்று மேலே போயிடும். பட் பேங்க் நிஃப்டியில் இங்கே ஒரு சப்போர்ட் லைன் ஃபார்ம் ஆயிருக்கு. எவ்வளோ தூரம் அதை ரெஸ்பெக்ட் பண்ணுது அப்படின்னு வேணால் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நிஃப்டி வந்து இப்போ டவுன் சைடு போயிட்டுருக்கு. பேங்க் நிஃப்டியில் பார்த்தோம்னா கண்டிப்பாக மொமெண்டம் லாஸ் பயங்கரமாக இருக்குது. ஒரு 4 கேண்டிலுக்கு பார்த்தோம்னா நமக்கு பெரிய கேண்டில் சைஸும் இல்லை, விக்ஸும் பெருசாக இல்லை. ஸோ கண்டிப்பாக இது ஒரு மொமெண்டம் லாஸாக நம்ம கன்சிடர் பண்ணலாம். நிஃப்டி எனக்கு தெரிஞ்சு இந்த 160 இல்லை 150 லெவலில் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா ட்ரெண்ட் சேஞ்ச் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அங்கேருந்து நமக்கு ஒரு 50 பாயிண்ட் வரைக்கும் கூட சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த கேண்டில் எப்படி க்ளோஸ் ஆகுது அப்படிங்கிறது கண்டிப்பாக முக்கியம். மேபி இது இல்லை அடுத்து இது இப்போ ஸ்டாப் லாஸ் ஹண்டிங்காகவும் இருக்கலாம். ஆனால் அவ்வளோ வாலட்டைலாக இல்லை அப்படிங்கிறதுனால இதை நான் ஸ்டாப் லாஸ் ஹண்டிங்னு கன்சிடர் பண்ண முடியல இப்போதைக்கு. பட் சான்சஸ் இருக்குது, 2-3 கேண்டிலாக கூட அவங்க அதை பண்ணலாம். ஸோ அதனால நான் இப்போ ஒரு 150 வரைக்கும் வராமல், இல்லை அட்லீஸ்ட் இந்த பழைய
157 160 லெவலில் பிரேக் பண்ணுற வரைக்கும் கூட வெயிட் பண்ணலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. பேசிக்கலி ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான். ஏன்னா இது வாலட்டைலாக இருக்க போகிறதில்ல மார்க்கெட், இவ்வளோ சைட்வேஸாக இருந்திருக்கு. ஸோ ப்ரீமியம் மூவ்மெண்ட் பெருசாக இருக்காது. அப்படிங்கும்போது இந்த கேப்ஸ் எல்லாம் எடுத்தோம்னாலும் பெரிய ப்ராஃபிட் வராது. ஸோ அந்த மாதிரி ஒரு ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்னு யோசிக்கிறேன். அடப்பாவீங்களா, ஒரு 10 நிமிஷம் வெளியில் போனேன்டா. எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்று விடுறாங்களா? சரி, ஓகே. ஒரு ட்ரேட் மிஸ் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டியில் எடுத்திருந்துருக்கலாம். ஒரு 50-60 பாயிண்ட் கிடச்சிருக்கும். நிஃப்டியில் எப்படியும் எடுத்திருக்க மாட்டேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 150 பிரேக் பண்ணாமல் ட்ரெண்ட் சேஞ்சுன்னு நான் கன்சிடர் பண்ணுற ஐடியாவில் இல்லை. ஸோ இது புல் பேக்கா இல்லை மறுபடியும் ரிவர்ஸ் ஆகுதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணோம்னா தெரியும். டக்குன்னு ஒரு தடவை ஃபெப்பில் பார்த்துட்டோம்னா ஒரு ஓகே 38.2 லெவல்ஸில் நிற்கிது. புல் பேக்காகவும் இருக்கலாம். பேங்க் நிஃப்டி இது கண்டிப்பாக ஒரு ட்ரேட் மிஸ் தான். வெயிட் அண்ட் சி. ஓகே, இந்த இடத்துல ஒரு பிஇ ட்ரேட் என்டர் ஆகிருக்கேன். ஸ்டாப் லாஸ் ப்ராப்ளி இந்த ஜோன் ரெசிஸ்டன்ஸை ட்ரீட் பண்ணலாம். டார்கெட்டை நம்ம முன்னாடியே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி 2200. பேங்க் நிஃப்டி இந்த லெவலில் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா என்டர் ஆகலாம். அங்கேருந்து நமக்கு ஒரு 80 பாயிண்ட் கிட்ட சான்சஸ் இருக்குது. ஸோ ரொம்பவுமே ஸ்லோ மார்க்கெட் இன்னைக்கு. எனக்கு தெரிஞ்ச பேங்க் நிஃப்டியில் இதுக்கு மேலே ட்ரேட் போகிறது ரிஸ்க்கு. 130 இன்னைக்கு எக்ஸ்பைரி வேறு. நிஃப்டிலையுமே இப்போ நான் 1 மினிட் சார்ட்டில் இருக்கேன். ஏன் அப்படின்னா ஸ்லோ மார்க்கெட் அப்படிங்கிறதுனால பெரிய ஃபால் இருக்காது. இது எப்போ இங்கே ஒரு சின்ன க்ரீன் கேண்டில் க்ளோஸ் ஆனாலும் நான் எக்ஸிட் ஆயிடலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். ஏன்னா இப்போ இன்னொரு 20 பாயிண்ட் தான் இருக்குது. ஸோ நம்ம ஒரு ரொம்ப மொமெண்டமான மார்க்கெட் அப்படின்னா அந்த 20 பாயிண்ட்டும் கவர் ஆயிரும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணலாம். பட் இன்னைக்கு காலையிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஸ்லோவாக தான் மூவ் ஆயிருக்கு. ஸோ அந்த ரிஸ்க் எடுக்க வேண்டாம், வர ப்ராஃபிட்டை கம்மில் க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் இருக்குது. ஓகே, இந்த இடத்துல எக்ஸிட் ஆகிட்டேன். இந்த க்ரீன் கேண்டலில் நான் எக்ஸிட் ஆகலை நான் இப்போ சொன்ன மாதிரி. ஏன்னா இது ரொம்ப சடனான ஒரு ஸ்பைக். மினிட் கேண்டலில் தான் இருந்தேன் அப்படிங்கிறதுனால லைக் மேபி ஒரு சின்ன புல் பேக்காக தான் இருக்கும் அப்படின்னு ஒரு அசம்ஷன் தான். அது கொஞ்சம் ரிஸ்க் தான். மேபி இது அப்படியே மேலே போயிருந்தது அப்படின்னா என்னோட ப்ராஃபிட் போயிருந்திருக்கும். பட் ஐ தாட் இட் ஓன்ட் ஒர்க் தட் வே. ஸோ சம்டைம்ஸ் அந்த மாதிரி நம்ம ஒரு தியரி வச்சுருப்போம், பட் இட் மைட் ஒர்க் அகெயின்ஸ்ட் தட் ஆஸ் வெல். ஐ திங்க் இட் வாஸ் லக்கி that it worked. பட் தென் இந்த செகண்ட் டைம் இங்கே இந்த ரெட் கேண்டில் விழுந்ததுக்கு அப்புறம் அது மறுபடியும் இங்கே சின்ன கன்சல்டேஷனில் இருக்கும்போது ஓகே இதுக்கு மேலே நம்ம வெயிட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸிட் ஆகிட்டேன். ஐ திங்க் இட் வாஸ் குட். ஒரு 13-14% வந்திருக்கு. ஐ திங்க் தட்ஸ் குட் இனஃப். இந்த மாதிரி ஒரு மார்க்கெட்டுக்கு எனக்கு அது போதும் இப்போதைக்கு. ஸோ இங்கேருந்து நிஃப்டியோட டே லோவை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா ஃபர்தர் ஃபால் இருக்கலாம். பட் அது ஃபால் ஆகாமல் ரிவர்ஸ் ஆகிறது நமக்கு நல்லது அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா லைக் இன்ட்ராடேக்கு இல்லை, பட் இன் ஜென்ரல் பார்த்தோன்னா மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்லாம் ஆல்ரெடி லாஸில் போயிருக்கும். நம்மளோட ஆல் டைம் ஹைலேருந்து ஆல்ரெடி ஒரு 600 பாயிண்ட் கீழே வந்தாச்சு. கொஞ்சமாவது ரெக்கவர் ஆனால் தான் பரவாயில்ல. இது கண்டிப்பாக சைட்வேஸ்லேயே தான் இருக்க போகுது. இன்னொரு 2 hours தானே. நமக்கு ஆல்ரெடி பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரியும் இருக்குது. ஸோ அதில் எனக்கு எதுவும் பெரிய ட்ரேட் உள்ளே வர்றதுக்கான சான்சஸ் இருக்குன்னு தோணல. நிஃப்டி எகெயின் ஒரு ரேஞ்ச் க்ரியேட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இது பிரேக் ஆயிருக்கு. ஆனால் பெரிய மூவ் மறுபடியுமே வரல. இது இன்னொரு 5 மினிட் கேண்டில் கூட க்ளோஸ் ஆகலை. நான் ஒரு 20 பாயிண்ட் 30 பாயிண்ட் மூவ், 20 பாயிண்ட் தான் ஆக்சுவலாக, 20 பாயிண்ட் மூவ் ஆகிட்டு அவ்வளோதான் ரிவர்ஸ் ஆக ஆரம்பிச்சு. ஸோ அட் பெஸ்ட் இதில் நம்ம ஸ்கேல்பிங் பண்ணலாம். அது எனக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளான ஒரு ஸ்ட்ராட்டஜி கிடையாது. ஏன்னா ரொம்பவுமே அக்யூரேட்டாக இருக்கணும், ரொம்ப வேகமாக இருக்கணும். ஸோ இந்த மார்க்கெட்டில் எனக்கு இதுக்கு மேலே பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். பேங்க் நிஃப்டி நான் சொன்ன மாதிரி கண்டிப்பாக இதுக்கு மேலே நான் உள்ளே போகவும் ஐடியா இல்லை. ஐ திங்க் ஐல் க்ளோஸ் ஃபார் த டே. போதுமென்ற மனமே பொன் செய் மருந்து.
இது ரொம்ப சாப்பி மார்க்கெட். மேபி ஒரு பெரிய மொமெண்டம் இதுக்கு மேலே எப்பயாவது வரலாம். ஃபார் சம் ரீசன் ஐ திங்க் இட்ஸ் ஃபைன். நம்ம இதோட க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வரட்டா